ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோம்ல இருக்கிறதான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ற ஒரு ப்ரௌசர் அப்படின்னா மொபைல்லையா இருக்கட்டும் இல்லை பிசிலையா இருக்கட்டும், ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ற ஒரு ப்ரௌசர் அப்படின்னா அது வந்து கூகுள் குரோமா தான் இருக்கு. ஸோ இந்த கூகுள் குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியாத எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நீங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கூகுள் குரோம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதே வந்து நீங்க பிசியில் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி எழுதி பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட கிடைச்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம முதலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான டேப்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஈஸியான ட்ரிக்ஸும் வந்துருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த அட்ரஸ் பார் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டேப்ஸுக்கு வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட கூகுள் குரோமில் எத்தனை டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் நாம இரண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனேபிள் ஸ்டோரி நேவிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இதை முதலாக எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் அட்ரஸ் பார்க்குள்ளே போயிட்டு குரோம் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் குரோம் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறதுல ஹிஸ்டோரி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு ஓவர் ஸ்க்ரோல் ஸ்டோரி நேவிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் ஆகிட்டா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரீலான்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் குரோம் வந்து திரும்பவும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோரி நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இந்த ஸ்டோரி நேவிகேஷனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்க்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ உள்ளுக்கு போகிறோம் அப்படின்னா திரும்ப பேக் வரணும் அப்படின்னா நம்மளோட மொபைலில் உள்ள இந்த பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் திரும்ப பேக் வரும். ஸோ இந்த ஸ்டோரி நேவிகேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ஈஸியாக பேக் வந்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோமில் உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகிறதுக்கு ரொம்பவே இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனேபிள் ஹாரிசான்டல் டேப். அதாவது நாம் வந்து நமக்கு டேப்ஸ்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெர்டிகலாக தான் இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஹாரிசான்டலாக எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குரோம் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டு அங்கே இருக்க அந்த சர்ச் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்விட்சர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு எனேபிள் ஹாரிசான்டல் டேப் ஸ்விட்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு முதல்ல மாதிரி ரீலான்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கூகுள் குரோம் வந்து ரீலான்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டேப்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வெர்டிகலாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அட்ரஸ் பார் எப்படி நம்ம பாட்டமுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான். ஸோ இது அதாவது இந்த அட்ரஸ் பார், இந்த டூல் பார் எல்லாத்தையுமே வந்து இது டாப்பில் தான் இருக்குது, இது எப்படி நம்ம பாட்டமுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கூகுள் அதாவது குரோம் /ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாரில் டியோட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க.
ஸோ சர்ச் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இந்த 2 ஆப்ஷனையுமே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டூல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிடும். ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனையுமே வந்து நான் எனேபிள் பண்ணிட்டு ரீலான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே இங்கே விளங்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல் பார் வந்து டாப்பில் இருந்தது இப்போ வந்து பாட்டமுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டாப்பில் வச்சு உங்களோட டூல் பாரை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட டூல் பாரை வந்து நீங்கள் பாட்டமுக்கு கொண்டு வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம கூகுள் குரோமில் இருக்கிறதான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு இதுக்கு முதல் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோ லைக் கொடுங்க. அப்படி உங்க நண்பர்கள் கூடயும் மற்றவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.